அந்நாளிலே ஆகாக் என்கிற துன்மார்க்கனை கொலை செய்திருந்தால் ஆமான் என்கிற துன்மார்க்கன் வந்திருக்கவே மாட்டான். அந்த துன்மார்க்கனுடைய சிந்தையிலே தோன்றிய துன்மார்க்கமான யோசனை என்னவென்றால் யூதர்கள் எல்லோரையும் அடித்துவிட வேண்டும். அப்படி கொலை செய்ய வேண்டும் என்கிற ராஜாவின் கட்டளையை, ராஜாவினுடைய ஆணையை பெற்றுக்கொண்டு யூதர்களின் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற சமயத்தில் எஸ்தர் என்கிற ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ தன் ஜனங்கள் எல்லோரோடும் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபித்த வேளையில யூதர்களுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டியவனான ஆமான், அவன் மொர்தெக்காயை கொல்ல வேண்டும் என்று தூக்கும் மரத்தை உருவாக்கினான். ஆனால் கடைசியில் அதே ஆமான் அவன் உருவாக்கிய தூக்கு மரத்திலேயே சாகும்படியாக நேர்ந்தது. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமிடத்தில் எப்படி சொல்லுவார்? என்னவென்றால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை பகைக்கிறவர்களை நானும் பகைப்பேன். ஆமான் என்கிறவன் யூதர்களை பகைத்தான். அந்த ஆமான் யூதர்களுக்கு துன்பம் இழைக்க முற்பட்டான். என்ன நடந்தது? தானே அழிவை தேடிக்கொண்டான். கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டுமென்று, கிறிஸ்தவத்தை புதைக்க வேண்டுமென்று, கிறிஸ்தவத்தை அட்ரஸ் இல்லாமல் செய்ய வேண்டுமென்று கடந்த 2000 வருடங்களாக எத்தனையோ பேர் என்னென்னவோ முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், யாத்திராகமம் 1வது அதிகாரத்திலே பார்க்க முடியும், இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய ஆட்களும் இம்சிக்க துன்புறுத்த அவர்கள் அதிகமாய் வளர்ந்தார்கள், பரம்பினார்கள் என்ற வேதத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவனாக இருக்கும் முன்னையும் என்னையும் கஷ்டத்துக்கு ஆளாக்க வேண்டும், கிறிஸ்தவத்துக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைத்தால், பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, உங்களை பகைக்கிறவர்களை நானும் பகைப்பேன், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். ஆமான் யூதர்களை துவேஷித்தான், யூதர்களை அவன் பகைத்தான், அவர்கள் அழிய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் என்ன நடந்தது? அவன் அழிந்து போனான். இந்த சகோதரனே சகோதரிய, பிறருடைய நஷ்டத்தை கஷ்டத்தை விரும்பாத, ஒரு காலம் விரும்பாத, அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நாசமாக வேண்டும் என்று, அவர்கள் நஷ்டத்துக்கு இலக்காக வேண்டும் என்று, அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று, அவர்கள் குடும்பம் பாழாக வேண்டும் என்று, அவனுக்கு வேலை போக வேண்டும் என்று, அவங்களுக்கு பிள்ளையை பிறக்கக்கூடாது என்று, அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, அவங்க வீடு வாங்கக்கூடாது, அவங்களுக்கு பயிரே விளையக்கூடாதுன்னெல்லாம் எப்பொழுதுமே கூட யோசிக்கவே யோசிக்காதீங்க. என்னால எதை நீ யோசிக்கிறாயோ, எதை விதைக்கிறாயோ, அதைத்தான் நீயும் அறுப்பாய். கடைசியில் என்ன நடக்குது பாருங்க. மொர்தெக்காய் என்கிற யூதனை, அதாவது எஸ்தரனுடைய பெரியப்பாவை கொலை செய்ய வேண்டும் என்று ஆமான் சதித்திட்டம் தீட்டினால், ஆக்சுவலி என்ன நடக்குது? தான் தோண்டின குழியில ஆமானே போய் விழுந்துட்டாங்க. எஸ்தரோடே கூட இருந்தவர்களும் மொர்தெக்காயும் அவனோடு இருந்த யூதர்களும் என்ன செய்தார்கள்? ஆபத்து மறைந்திருக்கிறது, மரணம் மறைந்திருக்கிறது, இந்த மரணத்துக்கு நம்மை தப்புவிக்க கூடியவர் தேவன் மாத்திரம்தான் என்பதை உணர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். நினைவிருக்கிறதா? இந்த கொரோனா வைரஸ் நம்முடைய தேசத்திற்குள்ளே நுழைந்து அந்த லாக்டவுன் பீரியட்ல இருந்த அந்த ஆரம்ப நாட்கள்ல முதல் 3 நாட்கள் நாம் எல்லோருமே சேர்ந்து உபவாச கூடுகையில ஜெபத்தில இருந்தோம். இப்படி முதல் 3 நாட்கள் உபவாச ஜெபத்தில இருந்தோம். அதைத் தொடர்ந்து கண்டினியூஸாக தினந்தோறும் மாலை தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு எல்லோருமே சேர்ந்து தொடர்ந்து நாம் ஜெபித்து வந்தோம். அதைத் தொடர்ந்து 40 நாள் உபவாச ஜெபத்தை நாம் அனுசரித்தோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுதும் கூட தினந்தோறும் சாயங்காலம் 7 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் பிரத்யேக ஜெப கூடுகை நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தின் நன்மைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் கட்டாயமாக தேவன் தம்முடைய பதிலை அருளிச் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த ஆமான் எங்கிருந்து வர்றான்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, தேவன் கட்டளையிட்டபடி சவுல் ஆகாகியனை அழித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நடத்தை இல்லாமல், நல்ல நிலைமையில் இல்லாமல் அழித்து போடுகிற சில அவலட்சணங்கள் இருக்கிறது.
அவைகளை அவ்வப்பொழுது நாம் அழித்து விடுவதுதான் நல்லது. அவற்றை விட்டு நாம் விலகி வருவது நல்லது. அவைகளை நமக்குள் இருக்க விட்டுவிட்டால், அழிக்காமல் விட்டுவிட்டால் கட்டாயம் அதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாள் சாபமாக மாறிவிடும். ஆகாக் என்கிற ராஜாவை சவுல் உயிரோடு விட்டுவிட்டான். சில 100 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆகாகின் வம்சத்திலே வந்த ஆமான் சாபமாக உருமாறினான், ஆபத்தாக உருவானான். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண முடியாமல் இருப்பதற்கு, உன் ஜெபத்திற்கு பதில் வராமல் இருப்பதற்கு, உன் குடும்பத்திலே அமைதி சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு, உன்னுடைய சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு, பலம் இல்லாமல் இருப்பதற்கு, சத்துவம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால், நீ தொடர்ந்து செய்கிற உன் பாவங்களினால்தான். நீ இன்னும் உனக்குள் விட்டு வைத்திருக்கிற சாத்தானுக்குரிய சில குணங்களினால்தான், சில சரீர பிரகாரமான காரியங்களை உனக்குள் நீ இன்னும் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பதனால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உன் சரீரத்திலே சுகமில்லாமல் போயிருக்கிறது என்பது உண்மை. அந்நாளிலும் தேசத்திலே சுகமோ சௌக்கியமோ சந்தோஷமோ சமாதானமோ இல்லாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால், ஆமான் என்கிறவன் உயிரோடு இருந்ததனால். அவன் உயிரோடு இருந்ததற்கு காரணம் என்ன? அது சவுல் செய்த தப்பு. சவுல் செத்து போயிட்டாங்க, கவனிக்கிறீங்களா? சவுல் இறந்து போய்விட்டான். ஆனால் சவுல் அன்று செய்த தப்பினாலே இன்னும் ஜனங்கள் கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதுதானங்க உண்மை. சகோதரனை ஜாக்கிரதையா கவனி, சகோதரியை ஜாக்கிரதையா கவனி. ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து, ஐயா, ஒரு காலத்துல என்னுடைய கணவர் கால்வரி டெம்பிள்ல தான் ஊழியத்தில் தான் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை விட்டு விலகினாரு, வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. கடந்த வாரம் அவர் இறந்து போயிட்டாரியா என்று சொன்னதோடு, அவர் சாகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியாதையா, எங்களுக்கு ஒரு நல்ல கார் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நல்ல வீடு இருக்குன்னு நினைச்சோம், எல்லாமே ஓகே அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவர் நிறைய கடன் வாங்கி இருக்காருங்க. கடன் வாங்கித்தான் வீட்டை வாங்கியிருக்காரு, கடன் வாங்கிதான் கார் வாங்கியிருக்காரு, கடன் வாங்கித்தான் இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காருங்கிறது. இப்ப கடன் கொடுத்தவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்கய்யா. வீட்டை எடுத்துட்டாங்க, இருந்த காரை எடுத்துட்டாங்க, எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்துட்டாங்க ஐயா. ஜாக்கிரதையா கவனிங்க. கணவர் இறந்து போயிட்டாருங்க. கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த மனைவி தவிக்கிறாங்க. ஐயோ, அப்பா இறந்து போயிட்டாங்களேன்னு பிள்ளைங்க தவிக்கிறாங்க. ஆனா கவனிங்க, அவர் இறந்து போன பிறகும் கூட என்ன நடக்குதாங்க? அவர் உயிரோடு இருந்த போது வாங்கின கடனாலே, செய்த தவறுகளினாலே, தான் இறந்த பிறகும் கூட மனைவிக்கு சுகமில்லாமல் செய்து விட்டாரு, சௌக்கியம் இல்லாமல் செய்து விட்டாரு. சில சந்தர்ப்பங்கள்ல ஜெப உதவி தேடி வருவோரையா, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கய்யா, பிள்ளைகளை காண்பித்து பிள்ளைங்களுக்காகவும் ஜெபிங்க ஐயா, தந்தை இல்லாத பிள்ளைங்கய்யா. என்னாச்சுமா? இறந்து போயிட்டாருங்க. அவர் இறந்து போனாலும் கூட அவருக்கு இருந்த நோயை எனக்கும் ஒட்ட வச்சுட்டு இறந்து போயிட்டாருங்க. என்னமா சொல்றீங்க? எய்ட்ஸ் வியாதி ஐயா, எய்ட்ஸ் வியாதி. என் கணவர் பயங்கர பாவியா இருந்திருக்காரு, வேசிகள் இடத்தெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு போல. இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது, பிறகுதான் தெரிஞ்சது. வேசிகளிடத்திற்கு சென்று அவருடைய நோயை தானும் வருவித்துக் கொண்டு எனக்கும் ஒட்ட வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. இதுல துர்பாக்கியம் என்ன, நான் சகிக்க முடியாத விஷயம். எனக்கு வந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கும் அந்த நோய் இருக்கு ஐயா. என் கணவர் செத்து போயிட்டாருங்க, ஆனா இன்னைக்கு எங்களுக்கு சாபமா தான் இருக்காரு ஐயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? ஒரு பாவி தான் செய்த பாவத்தினாலே அவன் இறந்து போனாலும் கூட தான் செய்த பாவத்திற்கான விளைவுகளை தான் குடும்பமே அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே. ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஆமான் என்கின்ற மனிதன் கொல்லப்பட்டு விட்டான், அதாவது தூக்கில போட்டு அவன் கொல்லப்பட்டு விட்டான். எஸ்தரின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 8வது அதிகாரம். செத்து போனாலும் கூட எப்படியெல்லாம் செத்துப்போன அந்த மனிதன் செய்த அந்த பாவத்தினால, கவனிங்க, இந்த விளைவு எப்படி வேட்டையாடுது, பின்தொடருது அப்படிங்கறது நான் விளக்குறேன். 7வது அதிகாரம், எஸ்தர் 7வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டருகே நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். கவனிங்க, அப்பொழுது ராஜா, அதிலே அவனை, அதாவது ஆமானை தூக்கிலிடுங்கள் என்றான். அப்படியே ஆமான்
மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கில் போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ராஜாவினுடைய கோபம் தணிந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால் ஆமான் கொல்லப்பட்டு விட்டான். யூதர்களுக்கு அநியாயத்தை இழைக்க முற்பட்ட ஆமான் கொல்லப்பட்டு விட்டான். ஓகே, 3வது வசனம் 8வது அதிகாரம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். கவனிக்கிறீங்களா? ஆமான் கொல்லப்பட்டுட்டான். ஆனால் அந்த ஆமான் உயிரோடு இருந்த பொழுது இந்த ராஜாவை கொண்டு முத்திரையிடப்பட்ட ஒரு ஆணை இருக்கிறது, ஒரு கட்டளை. அது என்ன தெரியுமா? யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும். அந்த ஆணை அகற்றப்பட்டாலே ஒழிய யூதர்களுக்கு நிம்மதியில்லை. ஆமான் கொல்லப்பட்டு விட்டான். ஆனால் அந்த துன்மார்க்கனுடைய எண்ணத்தினாலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆணை இருக்கிறது அல்லவா, அதினும் அப்படியே இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், துன்மார்க்கன் இறந்து போய்விட்டான். ஆனால் அந்த துன்மார்க்கனுடைய சிந்தையிலே தோன்றின அந்த துன்மார்க்கமான யோசனையினாலே வரப்போகிற தீங்கு மாத்திரம் அப்படியே இருக்கிறது. சகோதரனே, சகோதரியை கவனிக்கிறியா? நீ உயிரோடு இருக்கிற போது செய்கின்ற பாவங்களினாலே, நீ உயிரோடு இருக்கும் போது செய்கிற பாவ சிந்தையினாலே செய்கிற பாவங்களின் அடிப்படையில் நீ ஒருவேளை சாகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், படிக்க வைக்க வேண்டிய வயசில் நீங்க உங்க பிள்ளைய படிக்க வைக்காம உனக்கு வருகிற வருமானத்திலெல்லாம் அப்படியே குடிச்சு அழிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்படி குடிச்சு அழிச்சு ஏதோ ஒரு காலத்துல எங்கேயோ விழுந்து செத்து போயிட்ட. பயங்கர பாவி, ஒரு குடிகாரன், நீ எப்படியோ செத்து போயிட்ட. ஆனா உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? அவருடைய படிப்பின் காரியங்கள் என்ன? அவங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸோ அல்லது காலேஜ் ஃபீஸோ எப்படி கட்டுறது? நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளுடைய நிலைமைதான் என்ன? அவங்க படிக்க முடியாம, படிக்க வைக்க தேவையான ஃபீஸ் கட்டுற வசதி மனைவிக்கும் இல்லாம, அவங்க படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு ஒரு பொன்னான எதிர்காலத்தை எல்லாம் இழந்து போய் கூலிக்கு அன்னாட காட்சியா வாழ வேண்டிய ஒரு நிலைமை நீ செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கே ஏற்பட்டதுன்னா நீ உயிரோடு இருந்தப்போ பொறுப்பு இல்லாமல் வாழ்வதனால்தான். அதே போலதான் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு, மகள்களுக்கு நல்ல புத்தி சொல்லணுங்க. உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு எப்படி நன்னடத்தையோடு கூட, அதே போல பிறருக்கு எப்படி மரியாதையை, மதிப்பை, நல்ல வேல்யூஸ தாயா நீ கற்றுக் கொடுக்கணும். அப்படி தாயா இவற்றை கற்றுக் கொடுக்காம எப்ப பார்த்தாலும் கணவரோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டையே ரெண்டாக்குற ஒரு பிடிவாதக்காரியா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியா நீ இருப்பா என்றா, அந்த பிடிவாத குணத்தோட உன் காலம் அப்படியே முடிஞ்சு போயிடும். ஆனால் உன்னுடைய பிடிவாத குணத்தை கற்றுக்கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க? உன்னையே பார்த்து அவங்களும் தன்னுடைய குடும்பத்தை அப்படியே கெடுத்துக்குவாங்களா இல்லையா? சோ நீ செத்து போனாலும் உங்கள்கிட்ட கத்துக்கிட்ட ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அது தன் பிள்ளைகளும் கூட சுகம் இல்லாமல், சௌக்கியம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், கணவனோடு கூட நல்ல ஐக்கியம் இல்லாமல், குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தையும் கெடுத்து புதைச்சிருவாங்களா இல்லையா? காரணம் என்ன? உயிரோடு இருக்கிற போது உன்னுடைய யோசனை எதுவுமே சரியானதா இல்ல. உயிரோடு இருக்கும் போது உன்னுடைய இல்லறம், அதாவது உன் குடும்பத்தை நீ கட்டுகிற விதம் சரியாக இருக்கவில்லை. ஞானமே இல்லாமல் வாழ்ந்தாய், ஞானம் இல்லாமல் பிழைத்தாய், ஞானம் இல்லாமல் உன் குடும்பத்தை சிதைத்து ஒன்றுமில்லாமல் செய்து விட்டாய். இவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் அதே ட்ரைனிங்கோட இருப்பதனால நீ செத்து போனாலும் அவங்களும் உன்ன மாதிரி அவங்களுடைய குடும்பத்தை நாசம் பண்ணி கொள்ளுவார்கள். இது உண்மையா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை, என் இஷ்டம், எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன், அதனால நான் நஷ்டம் அடைவேன், நான் தானே கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்லைங்க. நீ வேதத்திற்கு எதிராக விரோதமாக வாழ்வாய் என்றால் அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையினாலே உன்னுடைய வீட்டார் ஒருவேளை உன்னுடைய ஆயுசு நாட்களுக்கு பிறகு, நீ செத்து போனதற்கு பிறகும் கூட அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். மறந்து போயிடாதீங்க. கேயாசி என்கின்ற ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அநியாயமாக, அக்கிரமாக ஊழியத்தின் பேரிலே அவன் சம்பாதித்தான். ஒரு நாள் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டது. அப்பொழுது எலிசா சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எந்த குஷ்டரோகம் நாகமானை விட்டு அகன்று விட்டதோ அதே குஷ்டரோகம் உன்னை பற்றி கொள்ளும். அது மாத்திரமல்ல, கேயாசி, உன் சந்ததிக்கு பின்னும் சந்ததிக்கு சந்ததி, தலைமுறை தலைமுறை தோறும் குஷ்டரோகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்னாச்சு தெரியுங்களாங்க? கேயாசிக்கு அந்த நிமிஷமே குஷ்டரோகம் உண்டாயிடுச்சு.
தொடர்ந்து அவனுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை என்று தொடர்ந்து குஷ்டரோகம் இருந்ததே. அந்த கேயாசியினுடைய பேரனோ கொள்ளு பேரனோ குஷ்டரோகத்தால இருப்பதை பார்த்து, என்னப்பா இந்த வயசுல உனக்கு எப்படி குஷ்டரோகம் வந்தது என்று கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லுவான்? எங்க தாத்தா செஞ்ச பயங்கரமான பாவத்தினால இன்னைக்கு நாங்களும் குஷ்டரோகத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. சவுலினுடைய அலட்சியத்தினாலே யூதர்கள் சில 100 வருடங்களுக்கு பிறகும் கூட ஆமான் என்கின்ற ஒரு துன்மார்க்கனுடைய துஷ்ட சதித்திட்டத்தினாலே தவிப்புக்கு ஆளானாங்க. சகோதர சகோதரிகளே, நீ செத்து போனதற்கு பிறகு உன் தலைமுறையினருக்கு நீ ஆசீர்வாதத்தை விட்டு வைத்து போவாயோ அல்லது சாபத்தை விட்டு வைத்து போவாயோ, அது இன்று நீ வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் இருக்கிறது. ஒரு நல்ல ஆவிக்குரியவனாக, நல்ல ஆவிக்குரிய ஸ்திரீயாக ஒருவேளை நீ வாழ்வாய் என்றால் உன்னால் வரப்போகும் உன் தலைமுறையினருக்கு ஆசீர்வாதம். பொறுப்பில்லாமல், கடமை இல்லாமல், பாரம் இல்லாமல் ஒருவேளை உன் மனம் போன வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், உன் யாத்திரையை முடித்ததற்கு பிறகு உன் நினைவுகள் கூட உன் குடும்பத்திற்கு சாபமாக அமைந்துவிடும். பைபிள் அற்புதமான ஒரு வசனம் இருக்குங்க. நீதிமான நினைவு கூறுவது என்னவாங்க? ஆசீர்வாதம். நீ நீதியாய் உத்தமமாய் ஒருவேளை வாழ்வாய் என்றால் உன்னுடைய நினைவுகள் உன் சந்ததிக்கு, உன் அடுத்த தலைமுறைக்கு, அதற்கடுத்த அடுத்த தலைமுறையினருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அப்படி இல்லாமல் சாபமாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர் விரும்பவில்லை. சவுலை குறித்து ஒருவேளை நாம் நினைவு கூறுவோம் என்றால், அவன் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருந்திருக்கான், எவ்வளவு பெரிய தவறை இழைத்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு துணிந்து எதிர்த்து நின்றதினாலே யூதர்கள் எல்லோருக்கும் ஆபத்தை கொண்டு வந்து விட்டான். சவுலை குறித்ததான நினைவுகள் நமக்கு ஒரு எச்சரிக்கை. யோசேப்பை குறித்த நினைவுகள், தாவீதை குறித்த நினைவுகள், ஆபிரகாமை குறித்த நினைவுகள், தானியேலை குறித்த நினைவுகள் எல்லாம் ஆசீர்வாதம். கவனி எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு நாளிலே இந்த உலக யாத்திரையை விட்டு செல்ல போகிறாய். எதை விட்டு வைத்து போவாய்? ஆசீர்வாதத்தையா, சாபத்தையா? உயர்வாக இருக்கின்ற ஞாபகங்களையா அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கசப்பான நினைவுகளையா? எதை விட்டு வைத்து போக போகிறாய்? சிம்சோனை குறித்த நினைவுகள் எச்சரிக்கையோடு கூடியவை. சிம்சோனை குறித்த நினைவுகள் ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒரு எச்சரிக்கை. தேவன் அருளிய பலத்தை, தேவனுக்காக அவன் சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு வாலிபன் பயன்படுத்திக் கொள்வான் என்றால் அவன் எப்படி நாசமாகுவான் என்பதற்கு சிம்சோனின் வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. எனவே கவனி அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை, அதாவது உன் யாத்திரையை முடித்ததற்கு பிறகு நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறாயா அல்லது சாபமாக மிஞ்ச போகிறாயா? நீ உயர்வாக இருக்க போகிறாயா அல்லது நினைக்க கூடாதபடி இருக்க போகிறாய் என்பது இன்று நீ வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் சார்ந்திருக்கிறது. எனவே பரிசீலித்துக்கொள். எந்த வழியிலே போக போகிறாய்? ஆசீர்வாதகரமான வழியிலே போக போகிறாயா அல்லது அதுக்கு எதிர்த்த செயல் போக போகிறாயா? உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு பாரமான வாழ்க்கையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் கவனி, நீ ஒரு சாபமாகத்தான் மிஞ்சுவாய். ஆமான் செத்து போனான். ஆனால் அந்த துன்மார்க்கன் செய்த சதித்திட்டம் இருக்கிறது அல்லவா, அது இன்னும் உயிரோடு தான் இருந்தது. எனவேதான் எஸ்தர் ராஜாவினிடத்திலே வந்து 4 காரியங்களை செய்கிறாள். முதலும் முக்கியமாய் அவள் ஜெபம் செய்தாள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை துரத்திக் கொண்டே இருக்கிற பிரச்சனைகள் இருக்கலாம். அன்று எஸ்தரையும் எஸ்தரை சார்ந்தவர்களையும் துரத்திக் கொண்டிருந்த பிரச்சனை மரணம். மரணம் துரத்திக் கொண்டிருக்கிற போது, மரணத்திற்கான கட்டளை அப்படியே இருந்து கொண்டிருக்கிற போது, பயத்தோடு கலக்கத்தோடு அந்த ஜனங்கள் அல்லாடிக் கொண்டிருந்த போது எஸ்தர் ராஜாவினிடத்தில் வருகிறாள். தமிழ் பைபிளில் என்ன இருக்கிறது என்றால், எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி. ராஜ சமூகத்தில் பேசி என்று இருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்குன்னா, எஸ்தர் மறுபடியும் ராஜ சமூகத்திலே பேசி. மறுபடியும் அகைன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அவள் போகின்றாள், தன் ஜனத்திற்கு இருக்கிற பிரச்சனையை குறித்து ராஜாவிடத்திலே சொல்லுகிறாள். ஆனால் அதற்கான பதில் முழுமையா வரல, பரிகாரம் முழுமையா கிடைக்கல. அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் தேவனிடத்திலே வருகிறோம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்திலே ஜெபிக்கிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல பதில் என்பது முழுமையா வந்துராது. எதிர்பார்த்த மாதிரி பதில் வராம இருக்கலாம்,
எதிர்பார்த்த அளவுக்கு பதில் வராமல் இருக்கலாம். என்ன செய்யறது? சலிச்சுக்கிறதா? விரக்திக்கு உள்ளாயிடணுமா? இதுவரைக்கும் பண்ணின ஜெபமெல்லாம் என்னாச்சு அப்படின்னு ஆண்டவரிடத்துல சலிச்சுக்கலாமா? அல்லது என்ன செய்யணும்? எஸ்தரை கவனிங்க. முதலாவது, பற்றுதலோடு கூட ஜெபிக்கிறாள். மறுபடியும் போறாங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னை ஏதோ துரத்துகிறது. அது வேலையில்லா திண்டாட்டமா இருக்கலாம், அல்லது தாமதமாகிற விவாகமாக இருக்கலாம், தாமதமாகிற பிள்ளை பேராக இருக்கலாம், தாமதமாகின்ற ஆரோக்கியமாக இருக்கலாம், தாமதமாகிக் கொண்டிருக்கிற வீடாக இருக்கலாம், தாமதமாகிற ப்ரமோஷனாக இருக்கலாம், தாமதமாகிக் கொண்டிருக்கிற உன் உழைப்புக்கேற்ற பிரதிபலனாக இருக்கலாம். இந்த கவலை உன்னை வேட்டையாடுகிறது, பின்தொடர்கிறது, உன்னை வேதனைக்குட்படுத்துகிறது, விரக்திக்குள்ளாக்குகிறது. என்ன செய்யலாம்? தேவனிடத்துல கோபித்துக் கொண்டு ஜெபம் பண்றதை விட்டுடலாமா? ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா யூதர்கள் அன்னைக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க. காரணம் என்னவென்றால், இன்னும் அந்த கட்டளை அப்படியே இருக்கிறது. துன்மார்க்கனான ஆமான் செய்த அந்த சதி திட்டத்தினாலே அதன் விளைவாக உருவாக்கப்பட்ட ஆணை அப்படியே இருக்கிறது. உன் கணவர் சரியில்லையோ என்னவோ, அவர் உயிரோடு இருந்த போது வாங்கி வைத்த கடன் இன்னும் உன்னை துரத்திக் கொண்டிருக்கிறதோ என்னவோ, உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு ஒட்ட வைத்த ஆரோக்கிய குறைவு இன்றும் ஒருவேளை உன்னை நிம்மதி இழக்க பண்ணி கொண்டிருக்கிறதோ என்னவோ, உயிரோடு இருக்கிற போது உன் மனைவி உண்டாக்கின காயங்கள் மனோரீதியாகவோ அல்லது சரீர பிரகாரமாகவோ, உன்னுடைய சிந்தையிலோ அல்லது உன் சரீரத்திலோ அவள் ஏற்படுத்தின காயங்கள் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து உன்னை நிம்மதி இழக்க, சமாதானம் இழக்க செய்து கொண்டிருக்கிறதோ என்னவோ, உயிரோடு இருக்கும்போது உன் தந்தை வாங்கின கடனாக இருக்கலாம், அல்லது தாய் செய்த தவறுகளாக இருக்கலாம், இன்று பிள்ளையாக இருக்கிற உனக்கு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் செய்த குறிப்பிட்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு கூட வாய்ப்பில்லாமல் செய்து கொண்டிருக்கிறதா? அப்படி உன்னை ஒருவேளை என்று நிராசைக்குள்ளாக்கிக் கொண்டிருக்கிறதா? அன்றொரு நாள் ஆமான் செய்த பாவ காரியங்களினாலே பின்னாட்களில் யூதர்களுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷ சமாதானம் இல்லை. ஒருவேளை யாரோ செய்த தப்பினாலே, யாரோ செய்த பயங்கர பாவத்தினாலே, அல்லது அவர்கள் செய்த சதி திட்டத்தினாலே இன்று நீ சஃபர் ஆகிக் கொண்டிருக்கிறாயா என்றால் கவனி, அதே நிலைமையை எஸ்தரும் அன்று எதிர்கொண்டார். அதே போன்ற ஒரு நிலைமையை எஸ்தரோடு இருந்த யூதர்களும் அனுபவித்தார்கள். எஸ்தர் யார் தெரியுமா? ராணிங்க. ஆனாலும் கூட பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்தால் தயவு செஞ்சு கவனிக்கணும். பிரச்சனைகளுக்கும் உன் குலத்துக்கும் சம்பந்தம் இல்ல, உன் ஊருக்கும் சம்பந்தம் இல்ல, உன் வயசுக்கும் சம்பந்தம் இல்ல, உன் கலருக்கும் சம்பந்தம் இல்ல, உன் பேங்க் பேலன்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல. சாத்தான் உன்னை சோதிக்க வேண்டும் என நினைக்கும் போது அவன் யார வேணும்னாலும் சோதிப்பாங்க. வயதானவர்களையும் அவன் சோதிப்பான், எந்த குலத்தாரையும் அவன் சோதிப்பான், எந்த மதத்தில் இருப்போரையும் அவன் சோதிப்பான், எப்பேற்பட்ட நபரையும் அவன் சோதிப்பான். நாளிலே தேசத்தையே ஆளுகை செய்கிற ராஜாவின் மனைவியாக இருந்த எஸ்தரே தவியாய் தவித்தாள். காரணம் என்ன? மரண கட்டளை. ராஜாவிடத்தில் சென்றால் சொன்னாள், பரிபூர்ணமான பதில் கிடைக்கவில்லை. மறுபடியும் சென்றாள். அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் போகலாம், மறுபடி போகலாம். யாரிடத்திலே? பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற ராஜாவின் இடத்திலே மறுபடி சென்று நம்முடைய கஷ்டத்தை அவரிடத்திலே சொல்லலாம். காரணம் என்ன? பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் இடைவிடாமல் ஜெப நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சொல்லுவார். லூக்கா சுவிசேஷத்தில் நாம் பார்க்க முடியும். நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், பற்றுதலோடு கூட ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். இவைகள் எல்லாமே பைபிளில் இருக்கிற ஜெபிப்பதற்கான விதங்கள். தயவு செஞ்சு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களை கவனிங்க. சலிச்சுக்காதீங்க. பற்றுதலோடு கூட தேவன் தம்முடைய பதிலை தருகிற வரைக்கும் பற்றுதலோடு கூட ஜெபித்துக் கொண்டே இருங்கள்.